கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற்றிட மகாவிஷ்ணுவின் அவதார புருஷன் ராமபிரான் மானிடராக அவதரித்த போது அவருக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் பக்தனாகவும் இருந்தவர் அனுமன். அனுமன் வாயுபுத்திரன் ஆவார். மானிடர்களுக்கு மாருதி, கலியுகத்தில் துணை நிற்கும் தெய்வம் என்பது பெரியோர்களின் வாக்கு. எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு உறுதுணையாவது காற்று. அப்படிப்பட்ட காற்றினுடைய மைந்தனாகிய அனுமனை நாம் வழிபட்டால் நமக்கு நாம் கேட்கும் அனைத்து கோரிக்கைகளும் ஈடேறும், தடைகள் யாவும் நீங்கும், அச்சங்கள் அகலும், கல்வி கலையில் ஆற்றல் பெருகும். எத்தனை நன்மைகள் உண்டோ அத்தனை நன்மைகளையும் நமக்கு தரவல்லது அனுமன் வழிபாடு. கல்வி கலையில் நாம் தேர்ச்சி பெற்றிட இந்த அனுமன் ஸ்லோகத்தை நாம் சொல்ல வேண்டும். வீரனே சூரர் தம்மை வென்றனை, இலங்கை மண்ணில் காரணன் நீயே அன்றோ, கருதினோம் உன்னை அன்பால் பாரெல்லாம் உந்தன் சீரே, பரவிடச் செய்தாய் இன்று காரண கருணை கொண்ட காற்றதன் மைந்தனே, நீரெனக் கருளிடவே பணிந்தேன் கல்வியை தந்து காக்க. ராம் ராம். இந்த ஸ்லோகத்தின் பொருள் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற்றிட. இந்த ஸ்லோகத்தின் பொருள் உலகிற்கு ஒளியாக திகழ்பவரான சூரியனே மிகச்சிறந்த ஞானம் உடையவர் ஆவார் என்கிறது புராணங்கள். அந்த ஆதவனையே தனது ஆசானாக கொண்டு அனைத்து கல்வி கேள்விகளையும் கற்று தேர்ந்தவர் அனுமன். புத்தி பலம் அறிவு திறனும் உடையவரான அனுமனை வழங்கினால் ஞானமும் கல்வியும் சிறக்கும். சூரியன் உதயமாகும் நேரத்தில் விழித்தெழுந்து இந்த துதியை சொல்லி வாயு மகனை வணங்கிவிட்டு பாடங்களை படித்தால் கல்வியில் சிறக்கலாம், கலைகளை கற்றால் அனைத்திலும் முழுமையான வெற்றி கிடைக்கும். ராம் ராம். ராம் ராம்.